பேராசை பெருநஷ்டம். ஒரு அழகிய மலை கிராமத்தில் செல்வன் என்ற இளைஞன் வசித்து வந்தான். செல்வன் ஒரு கடின உழைப்பாளி. ஆனால் அவனது மனதில் எப்போதும் பணத்தையும் செல்வத்தையும் பற்றிய பேராசை இருந்தது. அவனது கிராமத்தில் உள்ளவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ந்தனர். ஆனால் செல்வனுக்கு அது போதவில்லை. நான் ஒரு நாள் மிகப்பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று அவன் அடிக்கடி கனவு கண்டான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு முதியவர் செல்வனிடம் ஒரு பழைய கதையை சொன்னார். மலைப்பகுதியில் உள்ள ஒரு மறைவான குகையில் அற்புத புதையல் இருப்பதாகவும் அது ஒரு மந்திர பொன்மரத்தால் பாதுகாக்கப்படுவதாகவும் கூறினார். ஆனால் அந்த புதையலை எடுக்க முயல்பவர்கள் பேராசையை வெல்ல வேண்டும், இல்லையெனில் பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். செல்வனின் கண்கள் ஆசையால் மின்னின. நான் அந்த புதையலை கண்டுபிடித்து பணக்காரனாக வேண்டும் என்று மனதில் உறுதி எடுத்தான். அடுத்த நாள் காலையில் செல்வன் ஒரு பையில் உணவு, தண்ணீர் மற்றும் ஒரு கயிறு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மலைப்பகுதிக்கான பயணத்தை தொடங்கினான். மலைப்பகுதி கரடு முரடாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. காட்டு விலங்குகளின் ஒலிகளும் மரங்களின் அசைவுகளும் அவனை பயமுறுத்தின. ஆனால் புதையலின் நினைவு அவனை முன்னோக்கி இழுத்துச் சென்றது. பல மணி நேர பயணத்திற்கு பிறகு செல்வன் ஒரு பெரிய குகையை அடைந்தான். குகையின் நுழைவாயில் ஒரு பழைய கல்வெட்டு இருந்தது. அதில் பேராசை உன்னை அழிக்கும், ஆனால் தன்னடக்கம் உன்னை காப்பாற்றும் என்று எழுதப்பட்டிருந்தது. செல்வன் அதை படித்தாலும் அவனது மனம் புதையலை பற்றியே நினைத்தது. இது வெறும் எச்சரிக்கைத்தான், நான் புத்திசாலி என்று அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். குகைக்குள் நுழைந்தவுடன் செல்வன் ஒரு அற்புதமான காட்சியை கண்டான். குகையின் மையத்தில் ஒரு பெரிய பொன்மரம் மின்னியது. அதன் இலைகள் தங்கத்தால் ஆனவை, கிளைகள் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன மற்றும் அதன் வேர்களில் மாணிக்கங்கள் ஒளிர்ந்தன. மரத்தின் அருகே ஒரு சிறிய மணல் மேடு இருந்தது. அதில் ஒரே ஒரு தங்க நாணயம் மட்டும் இருந்தது. மரத்தின் மேல் ஒரு மெல்லிய குரல் எழுந்தது. ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கொள், உன் இதயத்தை கேள் என்று அந்த குரல் கூறியது. செல்வன் தங்க நாணயத்தை பார்த்தான். ஆனால் அவனது பேராசை அவனை மரத்தின் இலைகளையும் வைரங்களையும் எடுக்க தூண்டியது. ஒரு நாணயம் மட்டும் எடுத்தால் என்ன பயன்? அந்த மரத்தையே எடுத்தால் நான் உலகில் பணக்காரனாக மாறுவேன் என்று அவன் மனதில் நினைத்தான். செல்வன் தனது கயிற்றை எடுத்து மரத்தை பிடித்து இழுக்க முயன்றான். ஆனால் அவன் மரத்தை தொட்டவுடன் ஒரு பெரிய ஒளி வெளிப்பட்டு மரம் திடீரென மறைந்தது. குகை முழுவதும் இருள் சூழ்ந்தது மற்றும் ஒரு பயங்கரமான சிரிப்பு எதிரொலித்தது. பேராசையால் உன்னை நீயே அழித்து கொண்டாய் என்று அந்த குரல் கூறியது. திடீரென குகையில் தரை அதிரத் தொடங்கியது. பாறைகள் உருண்டு விழுந்தன மற்றும் செல்வன் பயத்துடன் வெளியே ஓடினான். ஆனால் குகையின் வெளியே பாதைகள் மாறியிருந்தது. அவன் ஒரு புதிய இருண்ட பாதையில் சிக்கிக் கொண்டான். அங்கு ஒரு பெரிய பாம்பு அவனை நோக்கி வந்தது. செல்வன் தனது பையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து எறிந்து பாம்பை தற்காலிகமாக விரட்டினான். பல மணி நேரம் அடைந்து செல்வன் ஒரு சிறிய ஓடையை அடைந்தான். அங்கு ஒரு புதிய பெண்மணி அமர்ந்திருந்தாள். அவர் அவனை பார்த்து புன்னகைத்தார். ஏன் இவ்வளவு பயத்துடன் இருக்கிறாய் இளைஞனே என்று கேட்டார். செல்வன் தனது கதையை விவரித்தான். முதியவர் அவனை பரிதாபமாக பார்த்து, பேராசை உன்னை இந்த ஆபத்திற்கு இழுத்து வந்துள்ளது. ஆனால் இன்னும் உனக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. உனது இதயத்தை திரித்துக்கொள் என்று கூறினார். முதியவரின் அறிவுரையை கேட்ட செல்வன் தனது தவறை உணர்ந்தான். அவன் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பினான். ஆனால் அவனது பயணம் எளிமையாக இல்லை. மழை, காற்று மற்றும் காட்டு விலங்குகளை எதிர்கொண்டு பல நாட்கள் கழித்து அவனது கிராமத்தை அடைந்தான். அவனிடம் எந்த புதையலும் இல்லை. ஆனால் அவனது இதயத்தில் ஒரு புதிய புரிதல் இருந்தது. கிராமத்தில் செல்வன் தனது கதையை மற்றவர்களிடம் பகிர்ந்தான். பேராசை என்னை கிட்டத்தட்ட அழித்து விட்டது. ஆனால் இப்போது நான் புரிந்து கொண்டேன். உண்மையான செல்வம் நம் மகிழ்ச்சியிலும் நட்பிலும் எளிமையிலும் வாழ்க்கையிலும் உள்ளது என்று கூறினான். கிராமத்து மக்கள் அவனை ஆதரித்து அவனது தைரியத்தை பாராட்டினர். அதிலிருந்து செல்வன் ஒரு புதிய மனிதனாக மாறினான். அவன் தனது கடின உழைப்பால் சிறிய செல்வத்தை சேகரித்தான். ஆனால் இம்முறை அவன் மற்றவர்களுடன் பகிர்ந்து எளிமையாகவே வாழ்ந்தான். பேராசை பெரும் நஷ்டத்தை தரும், ஆனால் தன்னடக்கமும் நல்ல மனமும் உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்பதை அவன் கற்றுக்கொண்டான்.